முந்தைய விட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எது என்னமோ தெரியல, என்னால் சொல்ல முடியல. உங்ககிட்ட சொல்லணும் வரும்போதெல்லாம் ஏதோ என்ன தடுக்குது. சில நேரத்தில் எனக்கு பயமாக கூட இருக்கும், எங்க நான் சொல்லி உனக்கு என்ன பிடிக்காம போயிருமோ. இப்பெல்லாம் என்னால் ஒரு நிலையில் இருக்க முடியல. ஏதோ தமிழ் படத்தில் பார்ப்போமே அந்த மாதிரி இருக்கு. நீ என் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனால் நீ போயிட்ட அப்புறம் ஏதோ ஒன்று என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. என்னால் ஒன்றுமே செய்ய முடியும். எல்லாம் அப்படியே இரண்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவேன். நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ எனக்கு வேணும். நீ எப்போதுமே என் பக்கத்தில் இருக்கணும். என் மனசு உழைக்கும். உள்ள ஒரு மாதிரி பண்ணுது. உன்னை கட்டி பிடிச்சிட்டு அழுகணும் போல இருக்கு. செத்து போடும் போல இருக்கு. சில நேரத்தில் நான் உன்னை ஏசிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். எவ்வளவு கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்தோம், நீ என்ன அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்ட. சொல்லுவாங்க, ஒரு அம்மா மட்டும்தான் தன் பிள்ளை எப்படி பாசமாக பார்த்துக்கோ, வேற யாரும் இப்படி பாசமாக பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க பெற்றவங்க, அதனால பார்த்துக்கோங்க. ஆனா நீ எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும் ரெண்டு அம்மா இருப்பாங்க. எப்படி தெரியுமா? ஒன்று உண்மையான அம்மா, இன்னொன்று ஒன்று மாதிரி ஒரு 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 நெருங்கி பழக்கக்கூடியவை. ஒன்று முத பார்த்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்க. அந்த பொறுமை, விட்டு கொடுக்குற தன்மை, ஒரு பணிவு, அடக்கம், எல்லாம் எல்லாம் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இப்ப சொல்றேன், உனக்கு தெரியாது, என் மனசுக்கு மட்டும் தெரிஞ்சது.